ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் சமையல் டுடே. இன்றைக்கி நம்ம சேனலில் மீதமான இட்லியை வச்சு ஒரு அருமையான சுவையான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சாஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு நம்ம சில்லி இட்லி ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 இட்லி எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த இட்லி பீசஸை நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கிறப்ப போடுங்க. மிதமான சூட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா இட்லி பீசஸ் கீழே அடியில் தங்கிரும், அப்படி இப்படியே ஒட்டிக்கும். அதனால நல்லா சூடான எண்ணெயில் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இது தனியாக நம்ம எடுத்து வச்சுருவோம். இது எண்ணெயெல்லாம் நல்லா உரியாதுங்க. பாருங்கள், இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இந்த அளவுக்கு நம்ம இட்லியை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பூண்டை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு தக்காளியை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கிறதுனால சீக்கிரமாக மசிஞ்சிரும். பாருங்கள், இப்போ மசாலா ஆட் பண்ணலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கேப்சிகம் ஒரு 1/2 கேப்சிகம் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா போதும். இதை தனியாக ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். லைட்டாக இனிப்பு சுவை இருந்துச்சுன்னா இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் இந்த மசாலா வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அதனோட பச்சை வாடையெல்லாம் போகணும் இல்லையா, அதனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு 1 நிமிஷம் மட்டும் நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இட்லி பீசஸை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஈஸியாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. சாஸ் ஊற்றி செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்பவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 எலுமிச்சம்பழத்தை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ லைட்டாக புளிப்பு சுவையும் இனிப்பு சுவையும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். புளிப்பு, இனிப்பு, காரம் 3மே இதில் இருக்கும். ரொம்ப டேஸ்டியான சில்லி இட்லி ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைகளில் செய்யக்கூடிய சில்லி இட்லியை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சமையல் டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி